வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல மீனா சமையல் காட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸ்ருதி வந்து உட்கார்றாங்க. இவங்க சொல்கிறாங்க, என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க, உங்களுக்கு போர் அடிக்கலையான்னு கேட்குறாங்க. நமக்காக செஞ்சால் தான் போர் அடிக்கும், இதை அடுத்தவங்களுக்காக சந்தோஷமாக செய்யும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ரோகிணி வந்து நிற்கிறாங்க. ஆமாம், நீங்கள் ரொம்ப ஜாஸ்தி சம்பாதிக்கிறீங்க மாதிரி இது. மாமா கிட்டே நீங்களாம் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்களே, எந்த தைரியத்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க? நாங்களாம் கடை வச்சுருக்கோம், ஆனால் உங்களுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பூ வியாபாரம் எந்த அளவுக்கு நடக்கும், அவருக்கு எந்த அளவுக்கு சவாரி வரும், எந்த தைரியத்தில் நீங்கள் பணம் கொடுக்குறலாம் சொல்லியிருக்கீங்கன்னுட்டு. ஆமாம், எங்களால் முடியும், நாங்கள் உழைச்சி கொடுப்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்குலாம் வரும்னு எங்களுக்கு கேரண்டி இல்லை. நாங்களும் கடை வச்சுருக்கோம், நாங்கள் கொடுக்க முடியும், ஆனால் நாங்களே கம்மியாக கொடுக்கும்போது நீங்கள் எப்படி தாராளமாக அவ்வளோ தூரம் கொடுப்பீங்கன்ட்டு இவங்க 2 பேருக்கு வாக்குவாதம் நடக்குது. அதனால் ஸ்ருதி இவங்கள விலக்கி விடுறாங்க. அவங்க வெளியில் போய்ட்றாங்க. முத்து உள்ள வராரு. எதுக்காக அவங்க என்ன வந்து பேசிட்டு போகிறாங்கன்ட்டு இவங்க அவங்கள சீண்டி பேசுனதை சொல்கிறாங்க. அதை கேட்டு அவனும் இவங்கள ஒரே மாதிரி இருக்காங்க, 2 பேருமே ஒரே குட்டையில் ஓடுற மாட்டேன்ட்டு இவருக்கு வெறுத்து போகுது. அதுக்கப்புறமா அண்ணாமலையோட ஃப்ரெண்டு 2 பேரை கூட்டிகிட்டு வராரு வீடு கட்டுறதுக்காக. அவங்க வந்து மாடி மேலே அளந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வராங்க. என்னங்க ரூம் போடுறதுக்காக வாங்கிட்டு. ஆமாம், ஒரு ரூம் அட்டாச் பாத்ரூம் கட்ட போகிறேன்ட்டு வந்தவங்க சொல்கிறாங்க. நாங்கள் எல்லாத்தையுமே அளந்துட்டோம், அது வீடு கட்டணுனாக்கா 5 லட்ச ரூபா பணம் ஆகணுன்ட்டு அவங்க நான் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன்னுட்டு அனுப்பிடுறாங்க. எதுக்குங்க இதெல்லாம் தேவையான்ட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உக்காந்ததுக்கப்புறமா அண்ணாமலை கிட்ட விஜயா சொல்கிறாங்க, ஆமாம், இந்த ரூமில் தானே பிரச்சனை வருது, இதை நம்ம முதலே கட்டியிருக்கணும், இப்போ பிரச்சனை தடுக்கணுன்னாக்கா ரூம் கட்டி தான் ஆகணுன்ட்டு. ஆமாம், நீங்கள் சீக்கிரமாக ரூம் கட்டிடுங்க, எந்த பிரச்சனையும் ரூம் பிரச்சனையும் வராதுன்ட்டு ஸ்ருதி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இதை கட்டுறதுக்கு பணம் எங்கே இருக்குதுன்ட்டு சொல்லும்போது அப்போ இவர் சொல்கிறாரு, நீங்களாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்களா, அதை வச்சு கட்டுவானிட்டு. அதுக்கு நாம அந்த பணம் கொடுத்து நீங்கள் பணம் செய்கிறாங்காட்டியும் அதை கட்டி முடிக்கிறதுக்கு வருஷக்கணக்கில் ஆகுமேன்ட்டு பேசுகிறாங்க. ஆமாம், லேட்டு தான் ஆகும், நான் லோன் எடுத்துகிட்டு நீங்கள் கொடுக்குற பணத்தெல்லாம் வச்சு மாதம் கட்டி அந்த கடனை அடைப்பேன்ட்டு இவர் சொல்கிறாரு. அது எப்படிங்க, நீங்கள் எதுக்காக கடன்காரன் ஆகணும்? வயசான காலத்தில் உங்களை நம்பியெல்லாம் யார் பணம் கொடுப்பாங்கன்ட்டு இவங்க விஜயா அண்ணாமலைக்கு கிண்டலாக கேட்குறாங்க. அதை பார்த்து முத்து திட்டுறாரு. அவர் இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டு இந்த வீட்டு கட்டியிருக்காரு, இப்போ அவர் வீட்டில் இருக்காருன்ட்டு அவர் குத்தி பேசுகிறீங்களான்ட்டு. நான் ஏன்டா அப்படி பேச போகிறேன், அவர் வயசான காலத்தில் கடலாம் எதுவும் வாங்குறது வேணான்ட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ட்டு இவங்க சமாளிக்கிறாங்க. இவங்களுக்கு எதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு 5 லட்சம் பணம் செலவு பண்ணி இவன்னா பங்களாலேருந்து வந்தவளா, இவளுக்கு குடிசையே போதும், குடிசை போட்டு கொடுங்கன்ட்டு அந்த குடிசையில் நாம தான் இருக்க போகிறோன்ட்டு இவர் சொல்கிறாரு. அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகிறாங்க. இது என்னோட வீடியோ, நான் போய்ட்டு குடிசையில் இருக்கணுமான்ட்டு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, பரவாயில்ல மாமா, நாங்கள் குடிசையாகவே இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பான்ட்டு. ஆமாம், இவன் இந்த வீட்டுக்கு வந்ததே பெரிய விஷயம். எங்கள் அப்பா ரயில் முன்னால் வந்து செத்ததுனால தானே இவ இங்கே வந்தான்னுட்டு, எதுக்காகத்தான் நீங்கள் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு பேசுகிறீங்கன்னுட்டு இவங்க 2 பேருக்குமே சண்டை வருது. அதுக்கு அண்ணாமலை திட்டுறாரு, நீங்கள் எதுக்காக சண்டை போடுறீங்க, சும்மாரு, நீ பேசக்கூடாதெல்லாம் ஜாஸ்தி பேசுகிறேன், நான் இந்த வீட்டை அடமானம் வச்சு தான் நான் லோன் வாங்கி வீடை கட்ட போகிறேன்னு சொல்லும்போது இவங்க திட்டுறாங்க, இந்த வீடு எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துருக்காங்கன்னுட்டு. அதுக்கு முத்து சொல்கிறாரு, இந்த வீட்டை கட்டினது எங்கள் அப்பான்னுட்டு, இந்த வீடை முதல்ல அடமானத்தில் இருக்குதுன்னு சொல்லும்போது அதோட கூட இன்னும் கொஞ்சம் பணம் வாங்கி கட்டுறான்ட்டு. அதுக்கு விஜயா ஒத்துக்க மாட்டுறாங்க, சண்டை போடுறாங்க, சத்தம் போடுறாங்க. வேணாம், எங்களுக்காக நீங்கள் எதுவும் கட்டுறது வேணான்ட்டு முத்துவும் மீனாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறல, போட்ட வீடு நானும் கட்டிக்கிறேன்ட்டு அவங்க அப்பா திட்டி எல்லாருமே அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க, எதுக்காக ஆண்டி இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, எப்போ பாரு மீனாவை திட்டி கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்காங்க, அவங்க என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசினாக்கா அவ்வளோதான், நான் அவங்க வாயை தச்சிடுவேன், என்கிட்ட வராது இருக்கிறது வரல, அவங்களுக்கு நல்லதும் சொன்னோன்னே. அதை கேட்டதும் ரவி ஷாக் ஆகுறாரு. இவங்க இந்த விஷயத்தை அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட பணம் கேட்குறாங்க. முத்து மீனாவுக்கு ரூம் போடுறதுக்காக அவங்க அப்பா பணம் கேட்டுக்கிட்டு இருக்காராம், பணம் இல்லையா, அதனால் நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா கொடுங்க, இந்த பணத்தை எடுத்துன்னு போயிட்டு நாங்கள் கொடுத்தோன்னாக்கா அவங்க வாங்க மாட்டாங்க, இருந்தாலும் அந்த பணத்தை வச்சு நம்ம அந்த குழப்பத்தை உண்டாக்கி நம்ம பொண்ணை மாப்பிள்ளையை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலான்ட்டு. அதுக்கு இவர், நீயும் எத்தனை தடவை தான் போகிற வர செய்கிறேன்ட்டு ஒன்று கூட நடக்க மாட்டேங்குதுன்ட்டு, இந்த தடவை அது நடக்குதா பார்க்கலான்ட்டு சொல்லும்போது சரின்ட்டு இவரும் பணம் கொடுக்குறேன்றாரு. இவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்தோன்னே எல்லாரும் விசாரிக்கிறாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, அண்ணாமலை எங்கே சம்மந்தி ஒரு தடவை கூட வரல, நீங்கள் மட்டும்தான் வந்து போயிட்டுருக்கீங்கன்ட்டு. இவங்களாவது வராங்களே விடுங்கன்னுட்டு விஜயா சமாளிக்கிறாங்க. அப்போன்னா இன்னொரு ரூம் போடுற மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்க கேள்விப்பட்டேன்ட்டு நான் தான் சொன்னேன்ட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. ஆமாம், ரூம் தான் போட போகிறோன்னு சொல்லும்போது அண்ணாமலை விஜயாவை பார்க்குறாரு. அவங்க நெளிகிறாங்க. ப்ரோமோவில் ஸ்ருதியோட அம்மா செக் எடுத்தது கொடுத்ததுனால முத்துவுக்கு மனோஜுக்கு சண்டை வருது. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.